Hello friends, welcome back to Simple Living Mummy channel. This is Gauri. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேக் டு ஸ்கூல் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ சம்மர் ஹாலிடே வின்டர் ஹாலிடேக்கு அப்புறமா நம்மளோட குழந்தைகளை எப்படி ஸ்கூலுக்கு தயார் பண்ணிக்கொள்வது என்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். First tip, keep your holiday homeworks in the folder. ஹாலிடே டைம்ஸில் நம்மளோட குழந்தைகளுக்கு ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் செய்து முடித்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபோல்டரில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணினதுக்கு அப்புறமா டீச்சர் கேட்கும்போது அந்த பேப்பர் ஒர்க் ஹாலிடே ஹோம்ஒர்க்ஸ் எல்லாவற்றையும் சப்மிட் பண்ணும்போது ஒரு நல்ல நீட்டாக சப்மிட் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக அமையும் என நம்புகிறேன். செகண்ட் டிப், ஆர்கனைசிங் த பென்சில் பவுச். ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணக்கு முதல்ல குழந்தைகள் தங்களோட பென்சில் பவுச்சை எடுத்து அதில் பென்சில்ஸ், பென், ஷார்ப்னர், தேவையான பொருட்கள் இருக்குதா என செக் பண்ணணும். ஸோ ஏதாவது பென்சில் ஷார்ப் பண்ண வேண்டி இருந்தால் அது எல்லாத்தையும் ஷார்ப் பண்ணி எடுத்து ரெடியாக வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ கலர் பென்சில், க்ளூ ஸ்டிக், ஷார்ப்னர் அந்த மாதிரியான தேவையான பொருட்களை எடுத்து ரெடியாக பென்சில் பவுச்சில் ரெடியாக எடுத்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இதான் நெக்ஸ்ட் டிப்பா. தேர்ட் டிப், கீப் த ஷூஸ் க்ளீன் அண்ட் ரெடி. ஸோ குழந்தைகள் வீக்கெண்ட் முடிஞ்சு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல தங்களோட ஷூஸை பாலிஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. கடைசி நிமிஷத்தில் அதை எடுத்து பாலிஷ் பண்ணி ரெடியாக போகிறது டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான நெக்ஸ்ட் டிப்பாக அமையுமென்னு நம்புகிறேன். ஃபோர்த் டிப், பேக்பேக் ஸ்டேஷன். குழந்தைகள் அவங்களோட டைம் டேபிளின் படி புக்ஸ் எல்லாம் அவங்களோட ஸ்கூல் பேக்கில் எடுத்து வச்சதுக்கப்புறம் குறிப்பிட்ட இடத்துல டெசிக்னேட்டட் பிளேஸில் அவங்க கொண்டு போய் வைப்பாங்க. ஸோ நான் இங்கே பார்த்திங்களானே நான் என்ட்ரன்ஸ் வேலையே அவங்களோட பேக் இது வைக்கிறதுக்கு செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அவங்க முதல் நாளே டைம் டேபிளின் படி எடுத்து வச்சுருவாங்க அந்த இடத்துல போய். ஸோ ஷூஸ் அண்ட் ஸ்கூல் பேக் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்கூல் டைமில் அவங்களுக்கு அதை எடுத்துகிட்டு போகக்கூடியதாக இருக்கும். ஸோ இது நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான டிப்பாக அமையும் என நம்புகிறேன். நெக்ஸ்ட் டிப், கீப் த யூனிஃபார்ம் அயர்ன் அண்ட் ரெடி. ஸோ யூனிஃபார்ம்ஸோ இல்லை வெஸ்ட்டோ சாக்ஸோ வாஷ் பண்ண வேண்டியதை வாஷ் பண்ணியோ இல்லை லாண்ட்ரி கொடுக்க வேண்டியதை லாண்ட்ரி கொடுத்தெடுத்து முதல் நாளே அதை ஹேங் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு பாஸ்கெட்டில் போட்டு ஒரு பிளேஸில் ரெடியாக எடுத்து வச்சோம்னா நெக்ஸ்ட் டே குழந்தைகளுக்கு ரொம்பவே இலகுவாக இருக்கும். அதை வேர் பண்ணிவிட்டு போகக்கூடியதாக அமையும். Next tip, keep their lunchbox, lunch bag and water bottle in the kitchen countertop. ஸோ குழந்தைகளோட லஞ்ச் பாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் முதல் நாளே நாம் எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து எல்லாமே க்ளீன் ஆகிட்டு கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே நாம் லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி கொடுக்க ரொம்ப இலகுவாக இருக்கும். கடைசி நிமிஷத்துலேயே இருந்து வாட்டர் பாட்டில் லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் கழுவி கொண்டிருக்க டைமும் வேஸ்ட் ஆகும். ஸோ நாம் முதலே எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து கவுண்டர் டாப்பில் வச்சிட்டோம்னா ரொம்ப இலகுவாக இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான டிப், பெட் டைம் ரூட்டீன். ஸ்கூல் ஹாலிடே டைம்ஸில் நம்மளோட குழந்தைகள் லேட்டாக படுத்து லேட்டாக தான் எழும்பிப்பாங்க. ஸோ ஸ்கூல் தொடங்கக்கு முதல் ஒரு வாரத்துக்கு முன்னாலே நம்மளோட குழந்தைகளை ஏர்லியாக படுக்க வச்சு ஏர்லியாக எழும்ப வச்சு அந்த ரூட்டீனை திரும்ப கொண்டு வந்தோமானால் அவங்களுக்கு ஸ்கூல் தொடங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப இலகுவாக இது அமையும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு டிப்பாக அமையும் என நம்புகிறேன். லாஸ்ட் டிப், மீல் பிளானிங். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ண வேண்டியது எல்லாவற்றையுமே நாம் முதலே டைம் டேபிள் போட்டு வச்சோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மளுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணவோ இல்லை லஞ்ச் பேக் பண்ணவோ ரொம்ப இலகுவாக இருக்கும். அம்மா மாருக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் டைம் சேவ் பண்ணிக்கலாம் இது மூலமாக. ஸோ இந்த டிப்ஸ் தான் நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறவாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மற்றும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் என்றும் உங்கள் கௌரி. நன்றி, வணக்கம்.